come in, sir? Yes. Mumtaz. Sir. From today, என் டேபிளுக்கு வர வேண்டிய ஃபைல் எல்லாம் தோப்பியாஸ் ரூமுக்கு அனுப்பு. Sir. இனி நான் சொல்ற வரைக்கும் இந்த ஆபீஸோட இன்சார்ஜ் தோப்பியாஸ். புரியுதா? Okay, sir. Yes, you may go. தோப்பியாஸ், நான் கிளம்புறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார், நீங்க கிளம்புங்க. ஓகே. ஹலோ, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீங்க மிஸ்டர் தோப்பியாஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ மேடம், வெயிட். என்ன மேடம், என்னோட டிஸ்மிஸல் ஆர்டரை டைப் பண்றதுக்கு உங்க விரலுங்க துடியா துடிக்குமே. என்ன செய்யலாம்? இந்த அழகான விரலுங்களை கட் பண்ணி எடுத்துடலாமா? என்ன பாக்குற? சந்தேகமே வேண்டாம். இப்ப போனதும் உன்கிட்ட என் போஸ்டிங் என்னன்னு சொன்னதும் சாக்ஷா தேவராஜ் சாரே தான். யார கொல்லுவேன்னு மிரட்டின அவரை அடிமையாக்க. Shut your bloody mouth. Oh, within 1 hourல எல்லா ஃபைல்ஸையும் டேபிளுக்கு வரணும். Come on, hurry up. Okay, sir. ஏன் செய்யக்கூடாதா? இருக்கிற வேலையை ஷேர் செஞ்சுக்கிறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. மேடம், இதெல்லாம் நான் ஒரு ஆள் செய்யற வேலைதான். அது கொடுங்க மேடம். பரவாயில்ல, இனிமே உனக்கு ஹெல்ப் பண்ண நானும் இருக்கேன். மேடம், என்னன்னு சொல்லு. அது எனக்கு ராணி வீடு வரைக்கும் போகணும். எதுக்கு? யமுனா மேடத்தை பார்க்கணும். வேண்டாம் ப்ளீஸ் மேடம். இப்போ நீ அங்க போக வேண்டாம். ஏன் மேடம்? காரணம் எல்லாம் கேட்க வேண்டாம். இல்ல மேடம், நீ அங்க போக வேண்டாம். எனக்கு அது பிடிக்கல. பாவம் யமுனா மேடம், அவங்க ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல கூட யாரும் இருக்க மாட்டாங்க. புருஷனுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? யமுனா நல்லவங்க தான், ஆனா அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க சரியில்லை. ராணி கூடவா? ராணி அவ பேச்ச கேட்டுட்டு போலீஸ் புடிச்சிட்டு போன பொண்டாட்டியே என்ன ஆனா ஏதானான்னு திரும்பி கூட பார்க்காத மனுஷனை என்னன்னு சொல்றது? என்ன சூழ்நிலையோ யாருக்கு தெரியும்? அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன் மேடம். சூழ்நிலையா? மண்ணாம் கட்டி. மேடம் ப்ளீஸ் மேடம். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். தேங்க்ஸ் மேடம். நில்லு. அந்த ராணி கிட்ட பேச்சு கொடுக்காத, தேவா கிட்டயும். சரிங்க மேடம். காம்ப்ரமைஸ் செய்ய போகாத, அவங்க ஒத்து வர மாட்டாங்க.
எதுக்கு டாடி அவசரமா ஆபீஸ் போனீங்க? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ஏய் வேண்டாம், நீ எடுமா. இந்தாங்க டாடி. தேவ் அசோசியேட்ல அஸ்திவாரம் ஆட தொடங்கியிருக்கு. தொடர்கிறது. தேவ் அசோசியேட்ல அஸ்திவாரம் ஆட தொடங்கியிருக்கு. டாடி டேடி மேல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து நம்ம கஸ்டமர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரிட்டர்ன் கேட்குறாங்க. பட்டக்காலியே படுன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. என்னங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டா? எல்லார் பணத்தையும் திருப்பி கொடுக்க நீயே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றியா? அது இல்லைங்க, நான் என்ன உன்கிட்ட எந்த அட்வைஸும் கேட்கல. அதுக்கான தகுதியும் உனக்கு இல்ல. இல்ல டாடி, பெரிய பணக்காரிங்கிற தகுதி இருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க. பேசட்டும். நீ சும்மா இரு. உன் டேடி கிட்ட நான் பேசுறதுக்கு உன் பெர்மிஷன் ஒன்றும் தேவையில்லை. பாத்தீங்களா டாடி, இப்பவும் என் மேல பழி போடுதான் இவங்க ட்ரை பண்றாங்க. யார் மேலையும் நான் பழி போடணும்னு நினைக்கலைங்க. ஆனா சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். இனி டாடி என்ன தெரிஞ்சுக்கணும்? பணத்தை மறைச்சு வச்சிருந்தது இவங்களே தான் சொன்னாங்க. மறைச்சு வச்சது நான் தான். ஆனா அந்த பணம் என்னோடதுன்னு சொல்ல போறீங்களா? நீ சும்மாருமா, சுமார். இத பாரு, அந்த பணம் யாரோடது, அது யாருக்காக இங்க வந்ததுன்னு எல்லா சரித்திரமும் எனக்கு தெரியும். நீ அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். வேலைக்காரியா இருந்துக்குவான்னு மகளிர் மன்ற தலைவி சொன்னதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை அனுமதிச்சது. அந்த தகுதிக்கும் மேல வேற எதையும் இங்க எதிர்பார்க்க வேண்டாம். வேலைக்காரின்ற முறையில என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்லைங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு எதுவும் சொல்லவும் வேண்டாம். ராணி, எனக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீதான் கவனிச்சுக்கணும். சரிங்க டாடி. மத்தவங்க யாரும் தேவையில்லாம எந்த தொடர்பும் என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். இனிமே உங்க பெட்ரூம் கிச்சன்ல. புரியுதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? சிரிக்க தெரிந்த உயிரே உனக்கு அழுக தெரியாதா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? தேவராஜ் அங்கிளுக்கு நான் சொன்னது பொய்னு தெரிஞ்சிடுச்சுன்னா? நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. எதுவா இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது ராணி தானே. இருந்தாலும் எனக்கு என்னவோ. நீ ஒன்னும் கவலைப்படாத. ராணி என்ன செய்ய சொன்னாலோ அதை நீ கரெக்டா செஞ்சிருக்க. தட்ஸ் ஆல். அது சரிங்க. லுக் சுஜா, உனக்கு ராணியை பத்தி ஃபுல்லா தெரியுமோ தெரியாதோ,
ஆனா எனக்கு நல்லா தெரியும், சுனாமி வந்தா கூட சுண்டு விரலை காமிச்சு கடலுக்கு ஏத்திரி அனுப்பிடுவாங்க. இவ்வளோ பெரிய பொய்ய சொல்ல சொன்னதுக்கு நமக்கு பெரிய லாபம் ஏதாவது இருக்கும். ராணி பக்கா பிசினஸ் உமன்.